Taste the Daily. சுகாதாரமற்ற குடிநீரை விநியோகிக்கக்கூடிய புதுச்சேரி மாநில ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீரை விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 9/10/2024 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் புதுச்சேரி மாநிலத்தை ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசானது மக்களுடைய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அலட்சியமாக இருந்து வருகிறது என்றும் அரசினுடைய சார்பில் பொதுமக்களுக்கு குழாய்கள் மூலமாக விநியோகிக்கப்படக்கூடிய குடிநீரினுடைய உவப்பு தன்மை TDS அதாவது டோட்டல் டிசால்வ்டு சாலிட் அதிக அளவில் உள்ளதால் தண்ணீரினுடைய தரம் குறைந்து வருவதாகவும் தண்ணீரில் அதிக அளவில் கரைந்திருக்கக்கூடிய திடப்பொருளுடைய TDS கனிம பொருளானது சோடியம் குளோரைடு கால்சியம் மெக்னீசியம் அயன் குளோரைடு போன்ற பொருட்கள் அதிக அளவில் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். தண்ணீரில் கரைந்துள்ள சோடியம் கால்சியம் போன்றவற்றால் கிட்னியில் கல் உருவாவதோடு சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அதிக அளவில் TDS உள்ள நீரை அருந்துவதால் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாவதோடு இரத்த அழுத்தம் போன்ற நோய்களும் நரம்பு தளர்ச்சி மூட்டு வலி பற்கள் உதிர்வது எலும்புகள் பலம் இழப்பது போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய அபாயகரமான ஒரு நிலை இருப்பதாக மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் பல இடங்களில் விநியோகிக்கப்படக்கூடிய நீரில் அதிக அளவில் TDS இருப்பதாகவும் இதன் காரணமாக பல்வேறு தொற்று நோய்கள் மக்களுக்கு தொடர்ந்து ஆளாகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதாக வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். எனவே சுகாதாரமற்ற குடிநீரை விநியோகிக்கும் புதுச்சேரி மாநில ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீரை விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் 9/10/2024 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் புதுச்சேரி உப்பளம் சுப்பையா சாலையில் இருக்கக்கூடிய குடிநீர் விநியோகக்கூடிய தலைமை அலுவலகம் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 9/10/2024 அன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சொரசூர் ராஜேந்திரன் XMLA அவர்கள் தலைமையிலும் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் திரு அன்பழகன் XMLA அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி மாநில அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் நலனை முன்னிறுத்தி நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களும் அதே போன்று அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் பெருந்திறனான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.